ஹாய் ப்ரோ. இந்த தேர்தலில் 2 தொகுதியில எல்லாம் போட்டிடுறாங்க பார்த்தீங்களா? அது நம்ம அப்படி லைட்டாக எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் நம்ம சீரியஸாக கிரிட்டிக்கலாக பார்க்கணும். ஏன்னா, சப்போஸ் ஒருத்தர் 2 தொகுதியில நின்னுட்டு 2 தொகுதியிலயுமே ஜெயிக்கிறாரு அப்படின்னா, 1 ரிட்டெயின் பண்ணிட்டு 1 வந்து ரிசைன் பண்ணிருவாரு. அப்போ அந்த ஒரு தொகுதியில மறுதேர்தல் நடத்தணும். அப்ப தேர்தல் ஆணையம் களத்துல இறங்கி, அந்த மறுதேர்தல் நடத்துறதுக்கான அந்த ப்ரொசீஜர் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதுல பொருட்செலவு இருக்கு. அவ்வளவு பேரு பெர்சனல் ஆட்கள வேலை செய்றதுக்கு ஆட்கள டிப்ளாய் பண்ணணும். அதுக்கு பாதுகாப்புன்னு பார்க்கணும். எவ்வளவு வேலை பார்த்தீங்களா? அப்புறம் அதுல வந்து நெறைய பொதுமக்களுக்கும் அதுல தேர்தல் நடக்கிற அந்த தொகுதியில அவ்வளவு இடைஞ்சல்கள் இருக்கு. ஏன்னா கோட் ஆஃப் கான்டக்ட்ன்ட்டு சொல்லிருவாங்க. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள உருவாக்கக்கூடியது இருக்குது. இவ்வளவு செலவுகள் வரக்கூடியதாக இருக்கு. இப்போ இத சீரியஸா நம்ம எடுத்துக்கணுமா? வேண்டாமா? அப்ப என்ன செய்யணும் இந்த தேர்தல் ஆணையம்? இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் இருக்குது இல்லையா? அதுல ஒரு திருத்தத்த கொண்டு வந்து 2 தொகுதியில போட்டியிடுறாங்க அப்படின்னா, அதுல ஒருவேளை அவங்க 2லயுமே தோத்து போயிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்ல. 1ல ஜெயிச்சு 1ல தோத்து போயிட்டாங்கனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா 2லயும் ஜெயிச்சு 1 ரிட்டெயின் பண்ணிட்டு 1 ரிசைன் பண்ணும்போது, அதுக்கு மறுதேர்தல் நடத்த வேண்டிய சூழல் வரும்போது, அந்த மறுதேர்தலுக்கு ஆகக்கூடிய ஒட்டுமொத்த செலவையும் அந்த பர்ட்டிகுலர் கேண்டிடேட் அல்லது அவருடைய பார்ட்டி அந்த செலவை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துல ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும். அந்த தேர்தலில் நிற்கும் போதே 2 தொகுதியில நிற்கிறாரு அப்படிங்கும்போது அப்பவே அவர்கிட்ட ஒரு அஃபிடவிட் வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் 2 தொகுதியில தேர்தல் நிற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ?